சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. மேலும் இந்த படம் பேன் இந்தியன் படமாக உருவாகி இருக்கிறதுனால கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டும் என்று நம்பப்படுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 172 இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள் தான் இயக்குறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து மோகன்லால், பாலையா மற்றும் ஜெயிலர் 1 படத்தில் நடித்த அனைவரும் இந்த படத்திலையும் நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய 2ஆம் கட்ட ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படம் யார் எடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் இப்போ கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்தோட நாற்காலி ஆட்டம் கண்டு போச்சு. இனி அவரால் சூப்பர் ஸ்டாரால் இருக்க முடியாது, அவர் ரிட்டையர் ஆக வேண்டியது தான் என காதுபடவே பேசினாங்க. இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், இனிமே சூப்பர் ஸ்டாரையே பார்த்து வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வயசுன்றது வெறும் நம்பர் மட்டும்தான் சொல்லிட்டு திரும்பி ஜெயிலர் படம் மூலமாக கம்பேக் கொடுத்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை பிஸியாக நடிச்சுட்டு வராரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். போன வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா லால் சலாம், இன்னொன்று வேட்டையன். என்னதான் லால் சலாம் சொதப்பினாலும் வேட்டையனில் பிடிச்சிட்டாரு. அதைத் தொடர்ந்து இந்த வருஷம் சூப்பர் ஸ்டாருக்கு கூலி மற்றும் ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. மேலும் அடுத்த அப்டேட் என்னன்னா தலைவர் 173 படம், இந்த படம் ஷங்கர் தான் எடுக்க போறாருன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஷங்கர் இப்போ பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் மற்றும் இந்தியன் 2 படம் எடுத்திருந்தாரு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு. அவுடேட்டடான கதையை எடுத்துகிட்டு வந்து மக்களை முட்டாளாக்க பாராக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திட்டம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லியிருக்காராம். சூப்பர் ஸ்டாருக்கும் ரொம்ப பிடிச்சு போகவே அந்த கதையை டெவலப் பண்ணுங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். மேலும் இந்தியன் 3 பட வேலைகளில் பிஸியாக இருக்கும் ஷங்கர் அடுத்துதான் நம்ம ரஜினியை வச்சு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காரு. அதனால் ரஜினியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷங்கருக்காக ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இறங்கி வந்திருக்காரு. மேலும் இந்த படத்தையும் லைக்கா தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா லைக்காவோட அடின்றது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எப்படி ஷங்கர் படம் பிரம்மாண்டமாக இருக்குமோ அந்த மாதிரி தான். ஆரம்பத்தில் கத்தி படத்துக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கத்தி மட்டும்தான் ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து அவங்களுக்கு எல்லாமே ஃப்ளாப் படமாக தான் அமைஞ்சிருக்கு. இப்படி இருக்கதான் பார்த்தீங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடலாமான்னு பார்த்தாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ மறுபடியும் ப்ரொடக்ஷன்ஸில் இறங்கியிருக்காங்களாம். அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.